ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தேங்க்ஸ் கிவிங் டேல இந்த மந்த்து. அதனால் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது தேங்க்ஸ் கிவிங் கிடையாது, அதுக்காகன்னு கிடையாது. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் கொஞ்சம். எனக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அதை வந்து இந்த கொஞ்சம் டீலில் ஏதாச்சும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த தடவை வந்து 2 திங்ஸில் தான் நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஒன்று வந்து ஐபேடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் அது பேர் என்ன, ஐபேட் ஆப்பிள் பென்சில் ப்ரோ. ஆப்பிள் பென்சிலும் அதுக்கப்புறம் ஐபேடும் வாங்கினோம். ஐபேட் ப்ரோ வாங்கினோம். இதுதான் வந்து ஐபேட் ஏர். சாரிங்க, ஐபேடு ப்ரோ. சாரி, ஐபேட் ஏரும் ஆப்பிள் பென்சில் ப்ரோவும் வாங்கினோம். இதான் வந்து இந்த தடவை வாங்கின பெரிய பர்ச்சேஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸ் தான். நான் கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு பார்த்திங்கன்னா 2 தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து வேக்யூம் கிளீனரு. ஆல்ரெடி அது வாங்கி எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இந்த இயர் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ரோபோ வேக்யூம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வேக்யூம் கிளீனர் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அது ஓவர் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கெட்டில் வாங்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி கிச்சனுக்கு வந்து எந்த திங்ஸுமே இந்த தடவை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்குது ஆல்ரெடி, அதனால் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு. ஜாக்கெட் வந்து எனக்கு தியாக்கு ஒன்று வாங்கணுமா, ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அப்புறம் ஹரிக்கும் வந்து ஒன்று பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா வாங்குவாங்க, இல்லைனா இல்லை. எனக்கு ஒரு ஜாக்கெட் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்ச்சேஸு. நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் என்னென்னலாம் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். ஓகே, அமேசான்லேருந்து திங்ஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோர்க்கு தியாக்கு வந்து தியா கேட்டுகிட்டே இருந்தா எனக்கு ஃபோர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கு. நான் ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட்டு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா அம்மா? தெரியுறேண்ணா, ஃபுல்லாக தெரியுறேண்ணா. ஓகே, இந்த பக்கம் வாட. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த ஜாக்கெட்டு. எனக்கு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த இது வச்சா மாதிரி வாங்கணும் ஜாக்கெட்டுன்னு ஆசை. நான் வந்து பார்த்துக்கிட்டே, அது பேர் என்ன, ஃபர்ரா. ஓகே, இந்த ஃபர் வச்ச மாதிரி வந்து ஒரு ஜாக்கெட் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆல்ரெடி என்கிட்ட வந்து பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை க்ரீன், இது வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன், இந்த க்ரீன் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப, இது வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸில் வந்து இது ஆல்ரெடி எம், இதில் விட ஒரு சின்ன எஸ்ஸில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எஸ் போட்டு பார்த்தேன். அது கரெக்டாக இருந்தது, ஆனால் எனக்கு அந்த கலர் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து போட்டு பார்த்துட்டு எது கரெக்டாக இருக்கோ பார்த்துட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இதுதான் வந்து என்னோடய பெரிய பர்ச்சேஸ் இந்த தடவை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஃபோர்க்கு தியா வந்து கேட்டாளா, அதுக்காக. இது வந்து லஞ்சுக்கெலாம் வந்து கொடுக்கும்போது எடுத்துக்கலான்னு. டிஃப்ரெண்ட்டாக ஃபோர்க். இது வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இதில் கொடுத்தோன்னா வந்து பசங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நிறைய இருக்குது. கவுண்ட் எத்தனைன்னா 150 இருக்குது. ஆனால் இது 150 இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது, ஏன்னா அந்த தியா பொண்ணு தொலைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து வாங்கினது. இது வந்து அவள் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா, அதனால் இது வாங்கினேன். இதுவுமே வந்து இதெல்லாம் தேங்க்ஸ் கிவிங்காக வாங்கினது இல்லை, என்னோட நீடுக்காகவும் வாங்கினது. இது என்ன, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரு என்னோடய ஃபோனுக்கு. நான் என் ஃபோனை வந்து நிறைய தடவை கீழே போட்டு, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரு என்னோடய ஃபோனுக்கு. நான் என் ஃபோனை நிறைய தடவை கீழே போட்டு இதெல்லாம் பிரேக் ஆகிட்டுருக்கு, அதனால் வந்து அதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் இது என்ன, காரில் வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்காக அரி வந்து வாங்கியிருக்காங்க. இது அது வாங்கினது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் தியாக்காக.
நான் எப்போவுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வாங்குவேன். இவளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது பிளாஸ்டிக்ன்றனால நான் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து வச்சுக்க மாட்டேன். இயருக்கு வந்து மாற்றிட்டே இருப்பேன். அதனால் வந்து இந்த தடவை வந்து இதே தான் வந்து அவள் யூஸ் பண்ணுறா. இப்போ அதுலேயே வந்து வேறு கலர் வாங்கினேன். ஏன்னா வந்து அது எடுத்து போட்டுடலாம், அது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த டிஃபன் பாக்ஸு நான் பிரித்து காமிக்கிறேன். ஆல்ரெடி தியா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் இருக்குது. அதுலேயே வந்து நான் வேறு கலர் வாங்கினேன். அது எப்படியோ நான் எடுத்து தான் போட்டுருவேன். அதனால் இதில் நான் வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் வாங்கியிருக்கணும். எங்கே அப்போ வந்து வாங்க முடியல. அதனால் இப்போ இந்த மாதிரி தான். இதுலேயே வந்து அவங்க ஃபோர்க்கும் இதுவும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்குக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபோர்க் வாங்கினேன் எக்ஸ்ட்ராவாக. இந்த இது என்ன இது வந்து ஐபேடுக்கு இல்லை, இது வந்து ஐபேடுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் அது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐபேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸு, இந்த இதுவில் என்ன ஐபேட் கேஸ் தானே, அதுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அதுங்க இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஈஸியாக இருக்கும் காமிக்க. பிளாக் கலரில் இது அப்படியே ஹோல்டும் பண்ணிக்கலாம். இப்படி ஹோல்ட் பண்ணி எப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி இருக்கும், பேக்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். இது வந்து ஹோல்ட் பண்றதுக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மடிச்சு இப்படி நிக்க வைக்கிறதுக்கு. பென்சில் மேல வச்சுக்கலாம். இதுல வந்து இப்படி இந்த பென்சில் வந்து மேல வச்சுக்கலாமா? Yeah, that's what I said. இது ஹோல்ட் பண்றதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐபேட். அதனால இது வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த சார்ஜிங் கேபிளுங்க. சார்ஜர் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை. எப்போவுமே வந்து நிறைய தடவை ஒர்க் ஆகாமல் போகுது. அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜிங் கேபிள். ஃபைனலி கிச்சனுக்காக கெட்டில் வாங்கியிருக்கேன் இந்த தடவை. என்னோடய கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 3 years ஆயிடுச்சு. அது ரொம்ப நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் அது வந்து த்ரோ பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்டில்லாம் வந்து நான் வந்து சீரகம் தண்ணிலாம் வந்து போடுவேன்னா அடிக்கடி இந்த சீரகம்லாம் போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது நான் அதை வாஷ் பண்ணி பார்த்துட்டேன். அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. சரி ஓகே மாற்றிடலாம். 3 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை மாற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வாங்கியிருக்கேன் நான். செஃப்மேன் பிராண்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து இது வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எங்களோட பர்ச்சேஸு. கெட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி லைட்லாம் எரிஞ்சுது. அதுவும் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எங்களோட பழைய கெட்டில். நிலா பிறக்கும் போது கரெக்டாக இந்த கெட்டில் வாங்கினோம். இது நல்லா நான் யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் தூக்கி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துப்போன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹரி வந்து ரொம்ப நாள் ஆசை பார்த்திங்கன்னா ஐபேட் வாங்கணும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு தடவை 2 தடவை கிடையாது. நிறைய தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து பார்த்துட்டு பிளாக் ஃப்ரைடே டீலில் வேண்டான்னு சொல்லி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இயர் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் வந்து வேக்யூம் கிளீனர் வாங்கி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது பிரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஹரியும் தியாவும் தான். That's what I'm talking about. The moment of truth. நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். Moment of Truth. The moment of truth. It looks so cool. Wow. Wow. கலர் கூட நல்லா இருக்குல்ல? Wow. I want to test it out.
இந்த பக்கம் நல்லா இருக்கா? Wait, how do we on it? திருப்பி காமி அந்த பக்கம் Oh my god. ஃப்ரண்ட் கேமரா, சார்ஜர், ஸ்பீக்கர்ஸ், சார்ஜர் வச்சு கொடுத்துருப்பாங்களா? 4 பக்கமும் ஸ்பீக்கர்ஸ். Okay. Can you மேல try ரெண்டு, to கீழ turn it ரெண்டு. on? இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட். Yeah. No, we have to on it like. Oh, that's it. Yes. தியாவும் வந்து ரொம்ப ஆசையாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தா, பிரித்து பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு வந்து எனக்கு கொடுத்துருங்க டேடி அப்படி சொல்லிகிட்டே இருந்தா. பட் நான் வந்து இல்லை டேடிக்கு தான், உனக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டேன். இப்போவே வந்து நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி தரக்கூடாது, கொஞ்சம் வந்து வெயிட் பண்ண வைக்கணும் பசங்களை எப்போவுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐபேட் பென்சிலும் வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அதுவும் வந்து வாங்கிட்டாங்க இந்த இயரு. அதை தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. The moment of truth. Can I? Please, can I try it? I want to try. My turn. இது $100 பென்சிலில் கலர் வச்ச மாதிரி இருக்கு. Apple Pencil Pro. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அரி ஏதாச்சும் ஒரு ஜாக்கெட் மாதிரி ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா வாங்குவாங்க. அவ்வளோதான், இந்த வருஷம் வந்து எங்களோட பர்ச்சேஸ் வந்து ஓவரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பற்றின அப்டேட் சொன்னிக்கொண்டு தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.